ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெனரல் சயின்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டோர் அலாரம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சான்கா அப்படிங்கிற ஒரு பிராண்டோட பேட்டரி வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது கொசுபேட் பேட்டரியை விட கொஞ்சம் டபுள் மடங்கு இருக்கும். கொசுபேட் பேட்டரி வந்து பாதி தான் இருக்கும். அதாவது மஸ்கிட்டோ பேட்டோட பேட்டரி இருக்குது இல்லையா, அது வந்து பாதி தான் இருக்கும். இது வந்து ஃபுல் லென்த்துக்கு இருக்குது. இது வந்து நான் 100 rupeesக்கு வாங்கினேன். இது வந்து 4 volt 1.5Ah பேட்டரி. நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ இது தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சுவிட்ச் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிற இந்த அப்ஸ்டிக்கல் மாடல் இது வந்து தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 547 டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்பன் ஒயர் வந்து நமக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இண்டிகேட்டர், அதாவது பைக் இண்டிகேட்டர் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி ஒரு இண்டிகேட்டர். ஆனால் வந்து இது பைக் இண்டிகேட்டர் மாதிரி சவுண்டு வராது. இது வந்து இதிலேருந்து மியூசிக் வர மாதிரி வரும். அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ளூ கன் தேவை. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து டோர் அலாரம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டரியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேட்டரிக்கு மேலே நம்ம இந்த மாடியில் வந்து வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சுவிட்சையும் வந்து இப்படி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை வந்து இதில் வந்து ஒட்டி ஸ்டிக் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இது வந்து ஒயரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸு. ஓகேங்களா, இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து ப்ளஸ்ஸை வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்து இந்த மைனஸில் வந்து சால்ட்ரிங் பண்ணுறோம். ஓகே, ப்ளஸ்ஸு வந்து ப்ளூ கலரு, இதை வந்து இந்த சுவிட்சில் வந்து இப்படி சால்ட்ரிங் பண்ணுறோம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மைனஸு. இந்த மைனஸை வந்து இதில் சால்ட்ரிங் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ளஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ஒயரை கொண்டு வந்து இதோ இங்கே இருக்கிற சென்டர் பின்னில் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா விசிசி, அதாவது 5 volt இந்த போர்டு கொடுக்கணும். இந்த சைடு இருக்கிறது வந்து ட்ரிக்கர் பல்ஸு. ஓகேங்களா, பாசிட்டிவ் வந்து சுவிட்ச் வரைக்கும் வந்திருக்கு. நம்ம வந்து இதிலிருந்து எடுத்து நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் வந்து இதிலிருந்து எடுத்து இந்த சுவிட்சில் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிரான்சிஸ்டரோட பேஸை வந்து, அதாவது சென்டர் பின்னை வந்து இந்த இடத்துல வந்து வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதாவது இந்த டிரான்சிஸ்டரோட பேஸை மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இப்போ இந்த பசரை வந்து இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பசரை வந்து இதில் வந்து வச்சு ஸ்டிக் பண்ணிடுவோம். இந்த பஸர்லேருந்து வர ஒரு ஒயரை வந்து டைரெக்டாக இந்த ப்ளஸ் விசிசிக்கு கொடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸரோட ப்ளஸ்ஸு வந்து, அதாவது ரெட் கலர் ஒயர் வந்து இந்த விசிசியில் ஜாயின் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இந்த பஸரோட மைனஸ் வந்து இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, மிச்சம் இருக்கிறத வந்து டிரான்சிஸ்டரோட எமீட்டர். இந்த எமீட்டரை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து டிரான்சிஸ்டரோட எமீட்டரை கிரவுண்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வோல்டேஜ், இது வந்து கலெக்டர். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம சர்க்யூட்டை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் கை வச்சுருக்கேன். இதுதான் வந்து இன்டரப்ட் சென்சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து டிரான்ஸ்மிட் ஆகி என் கையில் பட்டு எதிரொலிச்சு திருப்பி வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர், அதாவது போட்டோ டிரான்சிஸ்டர் இந்த எல்இடிக்குள்ளே வந்து போயிடும். இப்படி போகிறதுனால ட்ரிகர் பல்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகாது. இப்போ வந்து நான் கையை எடுத்தேன் அப்படின்னா இது வந்து அலாரம் வந்து அடிக்குது. இப்போ வந்து நான் கை வச்சுட்டேன். கை வச்சோடனே இப்போ அலாரம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து அலாரம் ஏன் ஆஃப் ஆச்சு அப்படின்னா, இந்த பேஸில் வந்து இப்போ நான் வந்து கை எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது.
இப்போ நான் மறுபடியும் கை வச்சுட்டேன், ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஏன் எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது, ஏன் வந்து அடிக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நான் கையை எடுத்த உடனே இந்த சர்க்யூட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பல்ஸ் வந்து இது வெளியே வருது. இந்த ட்ரிகர் பல்ஸ் வந்து இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வரும்போது இந்த டிரான்சிஸ்டர் வந்து எப்போ அதோட சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ரீச் ஆகுதோ அப்போ வந்து இந்த கலெக்டர் வந்து இங்கே கிரவுண்ட் ஆகும். அதாவது இந்த ஒயர் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆகும். நமக்கு இந்த பஸ்ஸருக்கு வந்து ப்ளஸ் வந்து டைரெக்டாக கொடுத்துட்டோம், மைனஸ் வந்து டிரான்சிஸ்டர் வழியே தான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து நம்ம எங்கேருந்து கிடைக்கும், இந்த சென்டர் இருக்கிறது கிரவுண்டு. நமக்கு இந்த பஸ்ஸருக்கு வந்து ப்ளஸ் கிடச்சிருச்சு, மைனஸ் மட்டும்தான் இன்னைக்கு கிடைக்கல. அப்போ இந்த மைனஸ் கிடைக்கணும் அப்படின்னா இது வழி தான் கிரவுண்ட் ஆகி தான் கிடைக்கும். அப்போ இந்த பேஸில் வந்து ட்ரிகர் பல்ஸ் வரும்போது இது வந்து கிரவுண்ட் ஆயிடுது. நான் கை எடுத்தோன்னே கிரவுண்ட் ஆயிடுது. நான் கை வச்சேன் அப்படின்னோடனே இதில் வந்து ட்ரிகர் பல்ஸ் வந்து கட் ஆயிடுது. இந்த LM393 இதுதான் வந்து இந்த ஐசி தான் வந்து ட்ரிகர் பல்ஸை வந்து க்ரியேட் பண்ணக்கூடியது. அப்போது இந்த ட்ரிகர் பல்ஸ் வரும்போது நமக்கு இந்த பஸர் அடிக்குது. இப்போ நம்ம கையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறனால ட்ரிகர் பல்ஸ் வந்து நமக்கு கட் ஆயிடுது. கையை எடுத்தோம் அப்படின்னா ட்ரிகர் பல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த கை வைக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்னியும் வந்து கம்மியாகும். இந்த இன்னியும் வந்து இதை நம்ம வந்து ஏற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து நம்ம கை வச்சோம்னாலும் அது வந்து இன்டரப்ட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? கொஞ்சம் தூரமாக கையை தள்ளி வச்சோம் அப்படின்னா ஒர்க் ஆகலை. தூரமாக தள்ளி வச்சோம்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஏற்றுறேன், அதாவது டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் பக்கத்தில் கை வச்சுருக்கேன். தூரத்தில் கை வச்சாலும் நமக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். அதாவது இதை வந்து நம்ம ரைட் சைடு திருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஆகும். இப்போ வந்து கை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் கை வச்சிட்டேன் அப்படின்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் கூடி நமக்கு வந்து இது ஒர்க் ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு பார்ப்போம். இதுக்கு மேலே வந்து நமக்கு இது வந்து ஒர்க் ஆகலை. அப்போ வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச்சு வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ சேம் இதே வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து டோரில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி எப்படிங்கிறது வந்து நம்ம ஒர்க்கிங் ஆப்ரேஷன் எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச இந்த டோர் அலாரம் மாடியில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல எல்இடி இருக்குது. இந்த புடி தான் வந்து நமக்கு இந்த லாக் தான் வந்து நமக்கு இன்டரப்டாக வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து இப்படி வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போது என்ன பொசிஷனில் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 எல்இடி வந்து எரியுது. இப்போ அப்டக்கல் சென்சார் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ சவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்குது பாருங்கள். இப்போ வந்து நான் டோரை லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல இடிக்கும் போது இது வந்து இன்டரப்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த லாக் போட்டோன்னே இந்த ரெண்டும் வந்து இந்த இடத்துல இன்டரப்ட் ஆகுது. அதாவது இந்த லாக்கு கிட்ட நேராக இன்டரப்ட் ஆகுது. இப்போ வந்து நமக்கு யாராவது வந்து வெளியிருந்து வந்து நம்ம வந்து திறந்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சந்திப்போம்.